முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் போட்டித் தேர்வு மையத்தில் படித்த மாணவன் எஸ் பாரதி நீட் தேர்வில் 700 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் செய்யும் சேவைகளில் முன்னணி கல்வி நிறுவனமாக திகழ்ந்து வருகின்றது. அண்மையில் நடைபெற்று முடிந்த இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான தேசிய தகுதிற்கான நுழைவுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் புதுச்சேரி மாநில பயிற்சி மையத்தில் பயின்ற எஸ் பாரதி என்ற மாணவர் 2024ஆம் ஆண்டிற்கான இளங்கலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான தேசிய தகுதி தேர்வில் 700 மதிப்பெண்களை பெற்று அகில இந்திய அளவில் 1883வது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். அசாதாரண சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் மையத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை கல்வி மற்றும் வணிக பிரிவு தலைவர் தீரஜ் மிஸ்ரா அவர்கள் கலந்து கொண்டு அசாதாரண சாதனைகளை புரிந்த மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். தொடர்ந்து அவர் கூறும்பொழுது, மாணவர்களின் இதுபோன்ற முன்மாதிரியான சாதனைகளை தங்கள் நிறுவனம் மனதார மகிழ்ச்சியோடு வாழ்த்துகின்றது என்றும் 20 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய தகுதி தேர்வை எழுதினார்கள். மாணவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு, பெற்றோரின் ஆதரவு ஆகியவைகள் ஒவ்வொரு மாணவர்களின் சாதனைக்கு பறைசாற்றுகின்றது என்று அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் மைய பேராசிரியர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். Bharati is our Pondicherry topper. I heartfully congratulating the student and all the teachers who done the fabulous work for this success and the parents. I always used to say success is a triangle: the student and teacher and the parent. If these three will work together, then only the success will happen. So in the case of Bharati and all the toppers, these all the three people, three pillars worked together and finally we achieved the success. And not only that, if we talk about our Pondicherry result, மாநில வளர்ச்சி, மக்கள் பிரச்சனை, அரசு ஊழியர்களின் நலன் ஆகியவற்றில் கவனம் செலுத்தாதனாலே புதுச்சேரியில் பாஜக படுதோல்வி அடைந்தது என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள சமூக நல இயக்கங்களின் நிர்வாகிகளுடன் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி துவங்கிய காலத்திலிருந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். ஆனால் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாநில அந்தஸ்து பற்றி எந்த மேடைகளிலும் அவர் வாய் திறக்கவில்லை என்றார். புதுச்சேரியை மாநில நிதி கமிஷனில் சேர்ப்பது, மாநில கடன் தள்ளுபடி, மின்துறை தனியார் மயம் உள்ளிட்ட விவகாரங்களில் மக்களுக்கு அரசு மிக பெரிய துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டிய நேரு, புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம், ஊழல் தலைவிரித்து ஆடுகின்றது, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றும், பிரதமர் புதுச்சேரி வந்தபொழுது பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவேன் என்று கூறினார். ஆனால் தற்பொழுது வஸ்டாக மாறி உள்ளது என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் ரேஷன் கடையை திறக்காமல் மக்களை வஞ்சித்தது, அரசு ஊழியர்களின் நலன், காலி பணியிடம் நிராகரிப்பது, மக்கள் பிரச்சனைகளை தீர்க்காதது, கடந்த 3 ஆண்டுகளில் மாநில வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யாதது போன்ற விவகாரங்கள், இவைதான் புதுச்சேரியில் பாஜக படுதோல்விக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டிய நேரு, தொடர்ந்து ஆட்சியாளர்கள் மெத்தன போக்குடன் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் செயல்பட்டால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் இதே நிலை ஏற்படும் என்று தெரிவித்தார். நடத்த மக்கள் அவர்களுக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். இதை அவர்கள் உணர வேண்டும். குறிப்பாக நமது முதல்வர் என்ஆர் அவர்கள் கட்சியை தொடங்கிய போது மாநில தகுதி பெற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோட கட்சி தொடங்கி எல்லோரும் மனதில் இடம்பெற்று அதன் மூலம் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் பிஜேபி கூட்டணி அரசு ஆட்சி ஏற்படுத்த பின் அந்த அவரின் கோரிக்கையை நீர்த்து போக செய்துவிட்டார். எங்கும் முதல் அமைப்புகளாகிய நாங்கள் அவரை தொடர்ந்து வலியுறுத்தியும் மக்களிடத்தே எடுத்து கூறி போராட்டங்கள் நடத்தியும் அதன் தாக்கத்தால் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில்
மாநில அந்தஸ்துக்கான தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பினார்கள். ஆனால் அனுப்பியதை தவிர அதன் பிறகு எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் ஏற்படுத்தாததால் முதல் அமைப்பாளர் நாங்கள் பலமுறை அவரை சந்தித்து வலியுறுத்தினோம். அதன் பொருட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்று வலியுறுத்துவதாகவும் அதே போல அனைத்து கட்சி கூட்டம் மற்றும் முதல் அமைப்புகள் ஆலோசனை பெற்று அதன்படி செயல்பட வேண்டும் என்று கூறினார். அதை அவர் செய்ய தவறிவிட்டார். அதே போல நிதி கமிஷனில் மத்திய நிதி கமிஷன் புதுச்சேரி மாநிலத்தை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் மனு கொடுத்திருந்தோம். அரசியல் கட்சிகளும் அழுத்தம் கொடுத்திருந்தார்கள். ஆனால் கூட்டணி ஆட்சியில் இருந்து கொண்டே இதை பற்றி எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் எடுக்காததால், நிதி கமிஷனில் நம் புதுச்சேரியை சேர்க்காததால் மத்திய அரசின் பங்களிப்பு நம் புதுச்சேரிக்கு கிடைக்கவில்லை. அதனாலும் நம் பின்தங்கி நிதி நெருக்கடியில் சிக்கிவிட்டோம். முன்னேற்பாடு எடுக்கவில்லை. இதனால் மாநிலம் மிகவும் பின்தங்கி நிலையில் தள்ளப்பட்டிருந்தது. அதே போல மின்துறையை தனியார் மயமாக்கும் என்ற திட்டத்தை அறிவித்த போது பொது அமைப்புகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். அதற்கெல்லாம் செவிசாய்க்காமல் மெத்தனமாக செயல்பட்டார்கள். அதே நேரத்தில் மின்துறை ஊழியர்கள் இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் சென்று தடையாணை பெற்றிருக்கிறார்கள். அது அப்படியே கிடைக்கிறது. அதன் பிறகு மின்துறை மிகவும் சீர்கெட்டுள்ளது. இப்பயே கூட பார்த்துருப்பீங்க, மின்தடை எப்போ ஏற்படும் எப்போ ஏற்படாது. பேட்டி கொடுத்துட்டே கூட மின்தடை ஏற்படுது. அப்போ மின்தடைக்கு காரணம் என்னன்னாக்கா அங்கே ஆள் பற்றாக்குறை, பணி சுமை அதிகமாக இருக்குது அந்த மின்துறை ஊழியர்களுக்கு. அப்போ ஒரு 10 பேர் வேலை செய்ய ஒரு இடத்துல. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பாண்டி காஃபி ஹவுஸ் கேண்டீனை தலைமை நீதிபதி சந்திரசேகர் திறந்து வைத்தார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தினுள் பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பாண்டி காஃபி ஹவுஸ் என்ற பெயரில் புதிய கேண்டீன் உணவகத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தலைமை நீதிபதி சந்திரசேகர் குத்துவிளக்கு ஏற்றி புதிய கேண்டீனை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன், பொது செயலாளர் கதிர்வேல், பொருளாளர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கேண்டீன் நிர்வாகி முன்னாள் கவுன்சிலர் கேபிள் டிவி பாஸ்கர் பூங்கொத்துகளை கொடுத்தும் சால்வைகளை அணிவித்தும் அனைவரையும் வரவேற்றார். புதியதாக திறக்கப்பட்ட பாண்டி காஃபி ஹவுஸில் இட்லி, பூரி, பொங்கல், வடை, டீ, காஃபி, தயிர் வடை, மெதுவடை உள்ளிட்ட அனைத்து வகையான சிற்றுண்டி வகைகள் மற்றும் மதிய உணவு வகைகள் தரமாகவும் குறைவான விலையிலும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பஸ் நிலையத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேம்பாட்டு பணிகள் ரூபாய் 30 கோடி செலவில் நடந்து வருகின்றது. இதற்காக பஸ் நிலையம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டு ரோடியார் மில் மைதானத்தில் இருந்து பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. பஸ் நிலையத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேம்பாட்டு பணிகள் ரூபாய் 30 கோடி செலவில் நடந்து வருகின்றது. இதற்காக பஸ் நிலையம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டு ரோடியார் மில் மைதானத்தில் இருந்து பஸ்கள் இயக்கப்பட உள்ளது. இதற்காக அங்கு மணல் நிரப்பப்பட்டு மேடு பள்ளங்கள் சரி செய்யப்பட்டன. அதன் பின்னர் கழிப்பிடம் கட்டப்பட்டது. மின்சார வசதி செய்யப்பட்டு ஐமாஸ் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளது.
பயணிகளின் வசதிக்காக ரோடியர் மில் திடலில் மையப்பகுதியில் தற்காலிகமாக கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அங்கு குடிநீர் வசதியும் செய்யப்பட்டு வருகின்றது. 3 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றது. இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வருவதால் விரைவில் பஸ் நிலையம் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒதியம்பட்டில் ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் மாதந்தோறும் சித்தரின் ஜென்ம நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதனை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பல ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் முத்து, ஆலய நிர்வாகி பர்குணம், உபயதாரர் திருவேணி நகரை சேர்ந்த இருதயராஜ் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் திரௌபதி அம்மனுக்கு தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை தீமிதி திருவிழா நடைபெற இருப்பதால் கடந்த 21ஆம் தேதி காலை சன்னதியில் இருந்து புறப்பட்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் சென்று புனித நீர் திரட்டி வந்தனர். அதனைத் தொடர்ந்து சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. மகா தீபாராதனையும் இதில் காட்டப்பட்டது. அம்மனுக்கு சாகை வார்த்தல், மாலை ஸ்ரீ திரௌபதி அம்மன் சன்னதியில் உள்ள கொடி மரத்திற்கு அபிஷேகம் செய்து கொடி ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சுவாமி புறப்பாடு நடைபெற்று வந்த நிலையில் நேற்று 6ஆம் தேதி காலை சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், பன்னீர், தேன், இளநீர், பழ வகைகள், பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவர்களுக்கு தெற்கு பகுதியை சார்ந்த உபயதாரர்கள் மரியாதை செய்தனர். மேலும் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியினை தெற்கு பகுதியை சார்ந்த உபயதாரர்கள், கோவில் அறங்காவலர், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். கொம்பாக்கம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கஸ்தூரி அம்மன் ஆலயத்தில் வைகாசி மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தை அடுத்துள்ள கொம்பாக்கம்பேட் மணக்குள விநாயகர் நகர் கிழிஞ்சிமேட்டில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரி அம்மன் ஆலயத்தில் வைகாசி மாதம் அமாவாசை திதியை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அம்மனுக்கு பன்னீர், சந்தனம், தேன், வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் சிறந்த படிப்பிற்காக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மோகன கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன், குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தெற்கு வீதியாளர்கள் சார்பில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன், அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் தேவஸ்தானம், அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த 21/5/2024 செவ்வாய்க்கிழமையன்று அபிஷேகம் ஆராதனைகள் செய்து கரகம் எடுத்து சென்று எல்லை கட்டி திரௌபதி அம்மன் ஆலயத்திற்கு சென்று காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் துவங்கி நாள்தோறும் உபயதாரர்களால் பல்வேறு நிகழ்ச்சிகளும் சுவாமி வீதி உலாவும் அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாணமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உபயதாரர்கள் தெற்கு வீதியாளர்கள் சார்பில் தவசு மரம் ஏறி பக்தர்களுக்கு கனி வழங்கும் நிகழ்ச்சியும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் சங்கர், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, முருகம்பாக்கம் பாஸ்கர், திமுக இலக்கிய அணி சிவசங்கரன், அதிமுக செயலாளர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சுவாமி வீதி உலாவை துவக்கி வைத்தனர். அவர்களுக்கு உபயதாரர்கள் சார்பில் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், தெற்கு வீதியாளர்கள் மற்றும் ஆலய அறங்காவலர் குழுவினர், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.